வெல்கம் டு ரெசிபி குரு. நான் சுமதி கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் பவுடர் இல்லாமல் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் பண்ண போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 1 லிட்டர் பால் அதில் கொட்டியிருக்கேன். ஸோ இந்த பால் நல்லா காயட்டும். 1 லிட்டர் வந்து ஒரு 3/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா காயட்டும். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை கொதித்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு இதுவாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இப்போ பால் வெளியில் வழிஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா குறைஞ்சிருக்க பாருங்கள். பால் பொங்கி அதுவே சுண்டிருக்கு. கொஞ்சம் மீடியமாக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க தீ. ஸோ இப்போ வந்து நான் 1 கப்பு, அதாவது 200 ml கண்டென்ஸ்டு மில்க் மேடு அதில் கொட்டுறேன். ஸோ இது வந்து நல்லா அதுலேயே வந்து சக்கரை இருக்கிறதுனால இப்போ நான் சக்கரை போட போகிறதில்ல. இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா இப்போ 1 லிட்டருக்கு பதிலாக 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 லிட்டராக சுண்டட்டும். அப்போ சக்கரை வந்து ஒரு 1.5 டம்ளர், அதாவது 300 கிராம் சக்கரை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ போட்டு கண்டென்ஸ்டு மில்க் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அது பால் திரும்பி நல்லா இன்னும் திக்காகும், அந்த கம்மியாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அதுக்கு கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். 4 ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் அதில் அந்த பாலில் போட போகிறேன். பால் அண்ட் கண்டென்ஸ் மில்க் கொதிச்சிருக்கு இல்லை, அதில் போட்டு இதை போட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் பூஸ்ட்டோ போன்விட்டாவோ என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கோகோ பவுடர் போட்டதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா இது மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ஸோ நல்லா திக்காக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ அடுப்பை அணைச்சி நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூலானதுக்கு அப்புறமா ஒரு இண்டாலியம் பாத்திரத்தில் நான் கொட்டியிருக்கேன். ஒரு பழைய இண்டாலியம் குக்கர் பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் எதான ஒரு பாத்திரமோ இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவோ ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இதில் கொட்டுங்கோ. ஸோ இது மாதிரி நல்லா அதில் கொட்டிட்டு இதை வந்து நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் திரும்பி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம், 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆனோடனே கொஞ்சம் இது மாதிரி கெட்டியாக ஆகிடணும். ஐஸ்கிரீம் நல்லா இது மாதிரி கெட்டியாக ஆனோடனே இது மாதிரி நல்லா திரும்பி நல்லா கலச்சி விடுங்க. ஒரு கரண்டியாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ அந்த ஐஸ்கிரீமை நல்லா கலரி விடுங்கோ. கலரிட்டு திரும்பி நல்லா ஈவனாக சமப்படுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து எதுக்காக நான் பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் திரும்பி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் அதில் தூவுறேன். பொடியாக பண்ணி அதை நல்லா ஐஸ்கிரீம் ஃபுல்லாக தூவிடுங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீத்தி வச்சுக்கோங்க. அந்த முந்திரியும் பாதாம் கொஞ்சம் மீத்தி வைக்கிறேன் நான். எதுக்காகனா நீங்கள் சர்வ் பண்ணச்சு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ மீத்தி இருக்கேன். சர்வ் பண்ணச்சு அந்த கப்பில் நீங்கள் போடலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 10 ஸ்கூப் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கூப் பண்ண வரும் பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஸ்கூப் பண்ணி நீங்கள் ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு 10லேருந்து 12 ஸ்கூப் இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் கப்பில் போட்டுட்டு நீங்கள் மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியும் அந்த பாதாமும் அதை நீங்கள் மேலே அப்படியே தூவி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் பவுடரே இல்லாமல் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.